ஹாய் ஆல், நான் உங்கள் ஸ்வாதி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதான் இந்த வீடியோவில் வரப்போகுது. வாங்க போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்வாதி சினிமா சேனல். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் கிச்சன் டெக்கார்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த மாடல் ஒன்று எனக்கு பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து என் தம்பி செலக்ட் பண்ணான், அனீஷ் அவன் செலக்ட் பண்ணது. இது நான் செலக்ட் பண்ணது. இது ஆக்சுவலாக எங்கே மாட்டணும்னா, நம்ம கிச்சனில் எங்கே வேணாலும் எதனா ஸ்டாண்ட் கிட்ட அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம இதை வந்து மாட்டலாம். மாட்டினா அழகாக இருக்கும் பின்னாடி இருந்து பார்க்க. ஸோ இது 2 நான் வாங்கினேன், கிச்சனுக்காக இது வாங்கினது. ஸோ வந்து இதுவுமே ஒன்று வாங்கினேன். எதுக்குன்னா கிச்சன் கிளீனிங் டவல்ஸ். இது வந்து ரீயூசபிள். ஒரு டவல் நம்ம எடுத்தால் ஒரு 10 to 15 days வரைக்கும், ஒரு 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா இருக்கும். நம்ம தண்ணியில் ஸ்டவ் துடைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் எத்தனை பீசஸ் இருக்குன்னா, டோட்டலாக வந்து 10 பீசஸ் இருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கினேன். தோசை டர்னர் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, பட் இது புதுசாக இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைனில் வந்துருந்தா சரி பார்த்து நல்லா இருந்தது. சரி இது ஒன்று வாங்கலாம், வீடியோஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் வந்து இது உங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு கிரேட்டர். நம்ம வந்து கோகனட், சீஸ், பன்னீர் எது வேணாலும் நம்ம வந்து இதில் கிரேட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியா இருக்கும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். ஜூஸ் ஸ்ட்ரா. இது ஆக்சுவலா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. வாட்டர்மெலன், லெமன், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி அந்த மாதிரி வந்து டிசைன்ல கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அழகா இருந்தது. ஸோ கண்டிப்பா இது ஒன்று வாங்கி ஜூஸ் வீடியோ போடுறேன், அதில் பாருங்க இந்த ஸ்ட்ராவோட வரும். இது ஒன்று வாங்கினேன். வந்து எங்க நீமு குட்டிக்கு வாங்கினேன். அவளுக்கு ஹேர் கொஞ்சம் இப்போ க்ரோத் ஆயிருக்கு. ஸோ குட்டியா குடுமி எல்லாம் போடலாம் சொல்லிட்டு, மற்ற பேண்ட் எல்லாம் அவள் தலையில நிக்க மாட்டுது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா பேண்ட்ஸ் இருந்தா அவள் தலையில நிக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதுல வந்து 2மே இருக்கு. இது எப்படின்னா, நம்ம லப்பர் பேண்ட்ல ஃபர்ஸ்ட் அவளுக்கு போட்டுட்டு அது மேல இது போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். 2 in 1 இது. ஸோ இது அவளுக்காக ஒன்று வாங்கினேன். சாலட் பவுல். என்ன சாலட்லாம் பண்ணால் இதை பார்க்க நல்லா இருந்தது. என்கிட்ட இந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால இந்த பவுல் ஒன்று வாங்கினேன். என்ன சாலட்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா ப்ராடாகவும் இருக்குது. உள்ள ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் சைஸ் இது. ஸோ இது கொஞ்சம் பார்க்கவே நல்லாவும் இருந்தது. ஸோ எதுக்காக யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பவுல் ஒன்று வாங்கினேன். ஸோ இதுவும் பிளேட்டர். எதனா நம்ம வந்து பன்னீர் டிக்கா அந்த மாதிரிலாம் பண்ணால் இந்த பிளேட்டில் வச்சோமா டெக்கார் பண்ணி காட்டலாம் எல்லாருக்கிட்டையும். ஸோ நல்லா இருக்கும் வீடியோஸ்க்குலாம் இந்த பிளேட்ஸ். ஸோ அதுக்காக இந்த பிளேட் ஒன்று வாங்கினேன். இல்லை இவ்வளோ ஐடியாலாம் எனக்கு கிடையாது. நான் போயிட்டு எனக்கு இந்த பவுல் பற்றிலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ எங்கள் சித்தி, கோமதி சித்தி இருக்காங்க, அவங்களுக்குலாம் இந்த கிச்சன் திங்ஸ், இந்த பாத்திரம் எப்படி வாங்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கு. ஸோ அவங்க தான் இதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி தர்ண சித்திக்குமே சில ஐடியாஸ் இருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி எதெல்லாம் அழகா இருக்கும், கியூட்டா இருக்கும்னு சொல்றதுக்கு அவங்க, எந்த மாதிரி திங்ஸ் தான் வாங்கணும்னு சொல்றதுக்கு இவங்க. 2-3 நாள் நான் வச்சிருக்கேன். எனக்கு நீ எதுக்குன்னா, நான் வாங்குற திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் வாங்குறோம்னா அதுக்கெல்லாம் பே பண்றது தான் உனக்கு கூட்டு போறேன். ஆனா இந்த வாட்டி இவங்க வரவே இல்லைங்க. நானும் எங்க சித்திங்க மட்டும்தான் போனோம். எதுக்கு நம்ம சம்பாதிக்கணும்? நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்குறதுக்கு தானே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அப்ப கூட சில திங்ஸ் நான் வாங்காம வந்தேன், எதுக்கு வேஸ்ட் செலவுன்னு சொல்லிட்டு. யாருக்காக இதெல்லாம்? அப்புறம் இந்த பவுல் ஒன்று வாங்கினேன். இது நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கு. நம்ம வந்து மல்டி பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த பவுல். எதுக்குன்னா, நம்ம வந்து ஏதோ ஃபேஸுக்கு என்ன அப்ளை பண்றோம், அதுக்கு வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணுவோம்ல ஃபேஸ் பேக் மாதிரி, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆனியன் சாப் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது வீட்டில் மீந்து போயிடுச்சுன்னா அது கூட ஊற்றி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பவுல். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இதில் வந்து 6 பீசஸ் இருக்கு. ப்ளூ, ஹேஷ் பிங்க் அந்த மாதிரி கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கவே. பாருங்க, இவரு ஸ்வைப் பண்ணான்னு சொல்றாரு. இவருக்காக நான் ஒரு டீ கப் வாங்கிட்டு வந்தேங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண டீ கப் கொஞ்சம் பழைசான மாதிரி இருக்கு. இது புதுசா ஹோம் சென்டர்ல வந்திருந்தது.
ஸோ இது ஒண்ணு வாங்கினேன். எனக்கு கூட நான் கப் வாங்கினேன்னா பாத்தீங்களா, அவருக்கு தான் வாங்கியிருக்கேன் பாருங்க. ஆனா இதுல டீ குடிக்கலன்னா நான் லெமன் டீ போட்டு தரேன் உனக்கு. வேற என்னென்னலாம் ஜிம் போற மாதிரி என்னென்னலாம் போட முடியுமோ சித்திரை கேட்டு உனக்கு போட்டு தரேன். டீ குடிக்கலன்னு சொல்லுவான். திடீர்னு போயிட்டு 4 மணி ஆனா என் வீட்டுக்கு வர இப்ப ஹரியானாலாம் வராங்க. சோ அவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. போயிட்டு டீ ஷாப்ல போய் டீ குடிச்சிட்டு வராங்க. வீட்டுல ஒருத்தி இருக்கனே, ஒரு டீ வாங்கி தருவான்ல, நான் எதுவுமே பண்ண மாட்டான், பொய்யா சொல்லுவான் உட்காந்து. சரி சரி ஓகே, அதான் வேண்டாம். நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கோம்னா, நீமக்குட்டிக்கு ஒரு வாட்டர் பாட்டில். ஆக்சுவலா இது எங்கேயாவது வெளியெல்லாம் எடுத்துட்டு போனா கொஞ்சம் நல்லா தண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம எடுத்துட்டு போகலாம். அதுல அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ரீசெண்டா தான் வாங்கினா, அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. சோ அதனால போனோடனே எங்க சித்தி அவளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினாங்க. சரி உடைச்சிட்டேன். எப்படி உடைச்சேன்னா வேணுமெண்டே உடைக்கலங்க. நான் என்ன பண்ணேன், எங்கேயோ கடைக்கு போயிருந்தோம். அப்ப ஏதோ வாங்கும் போது கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அது நான் தூக்கி போட்டு உடைச்சாதானே அது நான் உடைச்சதா ஆகும். கீழே விழுந்து உடைஞ்சா அது நான் பொறுப்பு கிடையாது. ஸோ அதனால அவளுக்கு இன்னும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கணும். இது ஆக்சுவலா ரொம்ப அழகா இருக்கு. வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேர்ல ரொம்ப அழகா இருக்கு. குட்டீஸ்க்குலாம் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிக்கும். இதை பார்த்தா என்னோட சிஸ்டர், அவ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுமே எனக்கு வேணும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்னு கேட்டிருக்கா. நெக்ஸ்ட் டைம் போனா அவளுக்கும் ஒன்று வாங்கணும். அது ஒரு நைஃப் ஒன்று வாங்கினேன். ஆக்சுவலா பெரிய நைஃப்ல எல்லாம் இந்த டொமேட்டோலாம் சரியா சாப் ஆக மாட்டுது. ஸோ இந்த மாதிரி சின்னதா இருந்தா நம்மளுக்கு என்ன சைஸ்ல குட்டியா இருந்து பெருசா இருக்க வரைக்கும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த நைஃப் வாங்கினேன், நல்லா இருந்தது. நான் இது எல்லாமே ஹோம் சென்டர்ல வாங்கினேன். சில இதெல்லாம் வேற ஷாப்ல வாங்கினேன். மோஸ்டா ஹோம் சென்டர்ல வாங்கினது தான் இருக்கு. அப்புறம் பிளேட்ஸ் வாங்கினேன். இது பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ அதனால இந்த பிளேட் வாங்கினேன். இது ஒன்று வாங்கினேன். இந்த 2 கலர் வாங்கினேன். ஆக்சுவலா எனக்கு ஒண்ணு, இவனுக்கு ஒண்ணுதான் வாங்கினேன். இவனுக்கு என்ன கலர் குடுக்கறதுன்னு தெரியல. சோ 2 பேரும் மாத்தி மாத்தி கூட சாப்பிடுவோம். சோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் நான் அதுல சாப்பிட்டுருவேன். இதெல்லாம் இப்போ நான் போனேன்னா எனக்கு மட்டும் தானேங்க வாங்குவேன். இப்ப பாருங்க, நான் அவனுக்கும் சேர்த்து தானே வாங்கியிருக்கேன். இவனோட அலப்புற தாங்க முடியலங்க. நெயில் கட்டர் ஒன்று வாங்கணும் காஷ்விக்கு. ஆக்சுவலா நெயில் கட்டர் வாங்குற ஐடியா இல்ல. லாஸ்ட் டைம்ல அந்த ஷாப்ல இருந்து அவ எடுத்து வச்சுட்டு இதை கொடுக்கவே இல்லை. சோ அதனால என்ன பண்ணும், பார்க்கவும் அழகா இருக்கு. இதுல 2 இருக்கு, 2 கலர்ஸ் இருக்கு போல. ஒண்ணு இருக்கு, சின்னவங்க யூஸ் பண்றதும் ஒண்ணு இருக்கு. சோ அதனால இது ஒண்ணு வாங்கினேன். இது என்னன்னு தெரியும் எல்லாருக்கும், ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற கிளாஸ் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கு. எல்லா ஸ்பூன்ஸ், நைஃப் எல்லாமே இதுல போட்டு வைக்கலாம். ஸோ இது ஒண்ணு என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அது ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது ஒண்ணு வாங்கினேன். ஸோ இது எதுக்கு வாங்கினேன்னா, இவன் சொல்றான் நான் போயிட்டு எனக்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு. நான் நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது எல்லாம் யாருன்னா நீமுக்குட்டியோட டேடி தான். ஸோ அவர் இப்ப வேற ஜிம்முக்கு வேற போக ஆரம்பிச்சிருக்காரு இப்ப புதுசா. ஸோ அவருக்காக என்ன வாங்கணும்னா, ஆக்சுவலா அவன் ஜிம்முக்கு போயிட்டு தான் இருந்தான். ஆஃப்டர் பிரெக்னன்சி ஜிம்முக்கு அவனால போக முடியல, டைம் இல்ல. நான் அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் ஜாலியா போயிட்டு வந்திருந்தாரு. இப்ப நான் என் வீட்டுக்கு வந்தோடனே பாப்பாவும் பார்க்கணும், அவன் ஆஃபீஸும் போகணும், எல்லாம் பண்ணணும். அதனால அவர் ஜிம்முக்கு போறது இல்ல. இப்ப வீட்லயே உட்காந்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சோ அதனால டைம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப வர எங்க வீட்டு ஆப்போசிட்லயே ஜிம் ஓபன் பண்ணிட்டாங்க. அங்க போயிட்டு இருக்கனால இப்போ ஒரு 1 வீக்கா போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். சோ அதனால கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம். இது பாதாம் எல்லாம் இதுல போட்டு வச்சா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா அழகா இருக்கும். சோ இது 2 வாங்கினேன். நல்லா இருக்கு பாருங்க. ஆனா ஆக்சுவலா இது கிளாஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம் நம்ம. அட்லாஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது வாங்கினேன். ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட நான்ஸ்டிக் பேன்லாம் இருக்கு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப அது உள்ள ரொம்ப நாளா அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனால வந்து நம்ம புதுசா ஒன்று வாங்கிடலாம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு 2-3 ஐட்டம்ஸ் இல்லை. ஸோ அதனால இது 3 in 1 இருந்தது. அதனால இது வாங்கினேன். அம்மாடி எப்படி எடுக்கிறது? ஆக்சுவலா இது என்ன பிராண்ட்னா வண்டர் செஃப் ஓடுது. ஆக்சுவலா நல்லா இருக்கு. நான் ஆல்ரெடி எங்க சித்தி தான் ரெஃபர் பண்ணாங்க இந்த பிராண்டை. அவங்களுமே இதுதான் யூஸ் பண்றாங்க, நல்லா இருக்குன்னாங்க. ஆக்சுவலா இது தோசை தவா நல்லா இருக்கு பாருங்க. இதுக்கப்புறம் பாருங்க, நான் தவா வச்சு என்னென்ன வீடியோ போடுறேன்னு மட்டும் பாருங்க. இது ஒண்ணு, தவா மேலே ஒரு பேன் மாதிரி வந்திருக்கு. இது ஒண்ணு, க்ளோஸ் பண்றதுக்கு ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேன்லயுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ராடா, நல்லா என்ன கிரேவி என்ன வேணாலும் இதுலயும் செய்யலாம், நம்ம இதுலயும் செய்யலாம். இல்ல சாட்டே என்ன வெஜ்ஜிஸ் சாட்டே பண்றது அந்த மாதிரி கூட இதுல பண்ணலாம். ரெண்டுமே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும்தான் ஒரு தோசை தவா. ஸோ இதுக்கு வந்து க்ளோஸ் பண்ற இது கொடுக்கல. இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம வேணும்னா கூட வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வேணா வச்சு பண்ணிக்கலாம். ஆனா இது கிடையாது. இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான். ஸோ அவ்வளவுதான். இது எல்லாமே தான் நான் வாங்கினேன். இது கொஞ்சமா தான் இருக்கு. ஆனா இதுக்கே நியர்பை கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமா தான் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே ஹோம் சென்டர்ல வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பட் வந்து ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இப்போ இது வாங்கி இந்த பிளேட்ல இது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் நம்ம ஒரு 2 to 3 years யூஸ் பண்ணலாம். நல்லா யூஸ் பண்ற வரைக்கும் அது ஒண்ணுமே ஆகாது. நம்ம மெயின்டைனும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். மற்றபடி நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். டாடா, பாய்.